நேர்மையான கல்லின் வெற்றி. நீங்க ஒருவரை முழுமையாக நம்பி வாங்குறீங்களா? அவர் உங்களை ஏமாத்திட்டா எப்படி இருக்கும்? ஒரு சிறிய கிராமத்தில் ராஜன் என்ற வியாபாரி இருந்தான். அவன் ஒரு சாதாரண கடை வைத்திருந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். அதனால் எல்லாரும் அவனை நம்பினார்கள். ஒரு நாள் அவன் வாழ்க்கையே மாறுச்சு. அவன் நண்பன் சொன்னான், சிறிது குறைவாக எடை கொடுத்தா அதிக லாபம் கிடைக்கும். முதலில் ராஜன் தயங்கினான். ஆனா பண ஆசை அவனை ஜெயிச்சது. அவன் தராசை மாற்றினான். 1 கிலோன்னு விற்றாலும் உண்மையில் 900 கிராம் தான். நாளுக்கு நாள் அவன் பணக்காரனானான். புது வீடு, புது வாழ்க்கை. ஆனா அவனுக்கு அமைதி இல்ல. ஒரு நாள் ஒரு வயதான பெண் கடைக்கு வந்தாள். அவள் சொன்னாள், மகனே, நான் உன்னை நம்பி வாங்குறேன். நீ என்னை ஏமாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை ராஜனின் மனசை உடைந்துடுச்சு. அந்த இரவு அவனால் தூங்க முடியல. நான் பணம் சம்பாதிச்சேன், ஆனா நம்பிக்கையை இழந்துட்டேன். அடுத்த நாள் அவன் எல்லாத்தையும் மாற்றினான். சரியான நிறை, சரியான தராசு, மீண்டும் நேர்மை. மக்கள் மீண்டும் அவனை நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த முறை அவன் பணத்தால இல்ல, நேர்மையால உயர்ந்தான். பணம் தற்காலிகம், ஆனா நேர்மை என்றென்றும் நிலைக்கும். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகள் அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 11:1. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.